டிஜிபியே அப்பாயின் பண்ண மாட்டீங்கன்னு. டிஜிபின்னா யாருன்னு கேட்டாங்க மாதிரி ஒருத்தர். அது சரி. அவங்க கிட்ட போய் நீ சான்சலர் வைஸ் சான்சலர்ன்னு இருக்க. லாஸ்ட் 5 வருஷம் எவ்வளவு கேர்லெஸ்ஸா ஆட்சி பண்ண முடியுமோ அவ்வளவு கேர்லெஸ்ஸா பண்ணிட்டானுங்க. சும்மா சுத்துறது, கார்ல போறது, கொடியேத்துறது, கல்யாணத்துக்கு போறது, இதை மட்டும் தான் அவனுக்கு ஆட்சினே இருந்துச்சு. அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, சக்கரை போட்டு இது குடிச்சான் பாத்தீங்களா ஸ்டாலின், இந்த பனைமரத்துல இருந்து வருமே தானே பதனி சக்கரை போட்டிருக்கா அப்படின்னா பதனியில சக்கரை போட சொல்லும் போது அவங்க யாராடே நீ புறா கறிதான். புறா கறினா இட்லி இன்னொன்னு ஆளு அலறிட்டான். ஆளு என்ன சாப்பாடு இட்லி வேணாம். புறா கறி நல்லா இருக்கும். என்ன கறி இது? புறா கறி. இங்க பாரு, இன்னைக்கு இல்ல மச்சான், இவனுங்க சொல்றானுங்க சட்டசபையில மக்கள் பிரச்சனை எடுத்து விவாதிக்கணும், அதுக்காக தான் சட்டசபை. நீங்க உட்கார்ந்துட்டு பாலிடிக்ஸ் பேசுறீங்க. நாயா, நீ மக்கள் பிரச்சனையும் தொகுதி பிரச்சனை எடுத்து சொல்லியிருந்தா பரவாயில்ல. நீ பேசுனது கன்னியாகுமரிக்கும் நீ பேசுனதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? இன்னைக்கு அவன் ஆஸ்டின் பேசுறான், நீங்க 6 பேர் ரிசைன் பண்ணதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? என்னையெல்லாம் கேட்டா ஒருத்தர் ரொம்ப டீசெண்டா இருக்கான், பிரச்சனையே இல்லாம சைலண்டா வந்துட்டு போயிட்டு இருக்கான் டெய்லி. யாருன்னு கண்டுபிடிங்க. யாரு ப்ரோ? டெய்லி அவன் இது பொங்கலும் வடையும் சாப்பிட்டு தூங்கிட்டு போயிடுறான் டெய்லி. சின்னதத்தி இல்ல, அனிதா டெய்லியும் தூங்குறான். அனிதா என்ன பண்ணுவான், நைட் எல்லாம் போடுவான் பொழுது. இல்ல புரியல. இல்ல கேமரா முன்னாடி இருக்கோனே தெரியாம தூங்கிட்டு இருக்கான் ஜாலியா. அந்த ஆளுக்கு லைவ்ல போதுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியுதா இல்லையான்னு தெரியல. அதை பற்றி தெரிவிக்கணும் அந்த ஆளுக்கு. அப்படியே அவ்வளவு விவசாயம் இருந்தா அவனுங்க எல்லாம் ஏன்டா திமுக இருக்காங்க? இல்ல அந்த டைம் பார்த்தா அவனுக்கு பின்னாடி உள்ள எம்எல்ஏ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ சொன்னல, நீ ஒரு கேப் விட்டுல, அந்த கேப் நான் ஃபில் பண்ணேன். என்ன ஃபில் பண்ணா ஒருவேளை சீமான காம்படிஷன் கொடுக்க போயிட்டு நினைச்சிட்டேன். இல்ல நான் தப்புன்னு இங்க ஒரு ஒர்க் வந்ததுனால அந்த கேப் வந்துருச்சு. நான் வேணும்னு வீட்டுல இருந்தாலும் ஒரு இடத்துல உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்னா அவங்க பில்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. பில்ஸ்னா இது பில்ஸ் தமிழ் மருந்து மாத்திரை. பில்ஸ்னாவே இவனுக்கு வேற தானே தோணும். சோ அதனால இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த பரந்துரை மண்டபத்தை ஒரே ஒரு பாயிண்ட் பண்றோம். இவனுங்க இத்தனை வருஷமா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க இதை முயற்சி பண்ணோம், 20 வருஷத்துக்கு பின்னாடி போறோம். ஏன்னா இத்தனை வருஷமா உங்களுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஏன்னா கிடைக்கல? அதுக்கு அவன் கிட்ட பதில் இருக்கு. அப்ளையே பண்ணல, அப்புறம் எப்படி கிடைக்கும்? அப்ளை பண்ணாம எதுவுமே பண்ணாம தான் லேண்ட் அக்விசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க உங்கள்ட்ட. அவங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸே வாங்காம தான் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணாங்க. ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. ஆர்கே ராதாகிருஷ்ணன் பைத்தியக்கார நாய் இருக்கு பாரு, பெரிய புளுத்தி, அவரு சுத்திக்கிட்டு இருப்பாரு ட்விட்டர்ல, கம்பு சுத்துற ஆளு. ஐயோ இது நடந்துடக்கூடாது, நான் கேள்விப்படுறது என்னென்ன நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், தமிழ்நாடே கடலுக்குள்ள போயிருன்ற மாதிரி பேசுவான் புளுத்தி. இல்ல ஆக்சுவலா திமுக அதிமுக கூட்டணி வைக்கிற மேட்டர் அவன் தான் பிரேக் பண்ணான் ட்விட்டர்ல ஒரு ஹிண்ட் கொடுத்தான். அதுதான்டா சொல்றேன். ஹிண்ட் கொடுத்தானா எங்க பாரு, அவன் சொல்லனாலும் இங்க வெளியே வந்திருக்கோம். அங்க இருந்து வெளியே வராததெல்லாம் கிடையாது, புரியுதா? அதுக்கு அவன் ஒரு எலிவேஷன் மாதிரி கொடுத்தான் பாத்தியா, பிரேக் பண்ணலாம் ஒரு எலிவேஷன். அதுல நான் சொல்றதை மட்டும் நாங்க கேள்விப்படுறது மட்டும் என்ன மயிரை பிடிங்கிறோம். அடுத்த வாட்டி எலெக்ஷன்ல நின்றுவீங்களா நீங்க? ஒரு சீட்டு கிடைக்காது, 2 பேரும் ஓட விட்டுருவாங்க. வந்துட்டாரு பாரா, அதே அங்கிள் வெஞ்சர் அங்கிள் வந்துட்டாரு பாரா. இவ்வளவு மேல வாங்க ஜூலியின் அண்ணன் அவர்களே. ஜூலில கிளாஸ் எடுக்க அளவுக்கு போயிட்டீங்க. ஜூலில உங்க அரசியல் சொல்லி போயிட்டீங்க. மரியாதை வெஞ்சர் அங்கிள், மரியாதை. உனக்கு ஜூலிக்கு அண்ணானா எங்களுக்கு அங்கிள் தான் வெஞ்சர், அப்படிதான் கூப்பிடுவோம். பிளாக் பாந்தர் டப் ஸ்பேஸ்ல கூட யோசிக்க மாட்டேன். ஜூலி கிட்ட போய் ஜூலியே நாங்க ஆன்டின்னு தான் கூப்பிடுவோம். அவரு அப்பா இவனை இறக்குங்க டேய், சரி சரி விடுங்க பேசல கொஞ்சம் வாயை வச்சுட்டு கம்முன்னு டேய். அப்பா பசங்களை என்ன வேணா பெண்கள் ஆபாசம் தவிர்க்க தொடர்ந்து இன்னைக்கு எவனா சொல்லியாடா மியூட்ல இருமா, ஜூலி உனக்கு பேச தெரியாது. வேற பிர்லா இல்ல, எங்க பிர்லாவும் பேருடா, விஜய் பேருடா இன்னொருத்தர் இருப்பான்டா ஸ்பேஸ்ல.
ஆகாசம் பில்லா இல்லடா. அவன் என்ன இருங்க வெஞ்சரண்ணா, நான் சொல்றத கேளுங்க. நான் கூட இவனுங்க ரொம்ப மக்கள் மேல அக்கறை இல்லைன்னா ஸ்டேட் மேல அக்கறையோட தான் வந்து இவனுங்க வந்து ஏர்போர்ட்டுக்காக பேசுறானுங்கன்னு பார்த்தா முழுக்க முழுக்க அந்த ஜி ஸ்கொயர் அங்கிளுக்காக மட்டும்தான் பேசியிருக்கானுங்க இருந்து. அதான் அவனுங்க நம்ம இதை எடுப்போம்னு சொல்லிட்டு தான் அவங்க ஸ்பேஸ் பண்ண உடனே சொல்லுவாங்க. இனிமேல் என்ன சொன்னாங்க, மேல வந்து ஜி ஸ்கொயர்னு கேட்பாங்க, அது ஒன்னு தவிர வேற என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அங்கே ஆரம்பிச்சிருவானுங்க, அவனே டிஸ்கிளைமர் அதான் போட்டு அவனுங்களே போட்டுவானுங்க, இவனுக்கு இதை வச்சுதான் அடிப்பானுங்க, நம்ம இதே போர்டை வச்சு பிடிச்சி நின்றுடுவோம், அப்ப அதை பத்தி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டுவானுங்க. தப்பு அங்க இருந்தா அதான் கேட்போம். கரெக்ட் தானே வெஞ்சரண்ணா? அந்த விழிஞ்சம் ஹார்பருக்கு என்ன கதை சொல்லுவானுங்க, என்ன முட்டு கொடுப்பானுங்க, அது வந்து எடப்பாடி பழனிசாமி அது அவுட் ஆஃப் சிலபஸ் உங்களுக்கு. அதுல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுல நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம். தமிழ்நாட்டுல ஒருத்தன் சாப்பாடு சாப்பிடுறதுக்கே காரணம் திமுக காரணம் என்ன தான். சொல்றான், இதுக்கு என்ன முட்டு கொடுப்பாங்க? பேண்ட் போடுறதே அவன் தான் காரணம்டா. சாப்பாடுக்கு பேண்ட் போடுறதே திமுக காரணம். ஜெட்டி போட்டியா ரெண்டு ஓட்டை இருக்கிறதுக்கு திமுக தான் காரணம் தெரியும்ல. அப்ப பேண்ட்ல சாரி கமகைன் பேண்ட் போடுறதுக்கு ரெண்டு ஓட்டை இருக்கும்ல. சட்டசபையில பெஞ்ச் வச்சது காரணம் அவர்தான், திமுக தான். தமிழ்நாட்டுல அதாவது ஏதோ மாடர்ன் தமிழ்நாடு ஏதோ சொன்னாராடே, அதெல்லாம் நீ கேட்டேன்னா அவ்வளவு. இன்னொன்னு, இந்த ஆளு ஸ்டாலின் எதுக்குடா சும்மா சும்மா அந்த குளத்தூர் பிரச்சனையை போய் திரும்ப திரும்ப வந்து சேகர் பாபு ஏமாத்தி நமக்கு பண்ணு நம்மள ஜாலியா இருக்கு விடுங்க. இல்ல அது ஆக்சுவலா நமக்கு எப்பவுமே ஒரு ஹாண்டிங்கான இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்மளால அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது. இல்ல விஜிலு, அத வச்சுதான் அந்த குட்டின்றவன் அது என்ன ஆஸ்திரேலியா கூட இந்தியா தோத்தப்ப ரிக்கி பாண்டிங் எப்படியாவது அதை சார்ட் அவுட் பண்ண மாட்டோமா, இல்ல வாட் இஃப்னு போட்டு ஒருவேளை இது இப்படி நடந்திருக்குமா, ஒருவேளை நம்ம வந்து ஃபூல் ஆக்கப்பட்டோமா அப்படின்ற அந்த ஓவர் திங்கிங். அதான் ஓவர் திங்கிங் தான். எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அதை கோத்ரூ பண்றது கஷ்டம் தான். ஓவர் திங்க் நிறைய பேருக்கு இருக்கும், பட் அவர் அதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்காரு. அதுல என்ன காமெடி, அக்செப்டன்ஸ் தான் வேணும் இப்போ முக்கியமா. அவருக்கு அக்செப்டன்ஸ் இருந்தா இதுல இருந்து வெளியே வந்துடலாம். புதுசா வந்த கட்சி திமுக நண்பர்கள் எல்லாரும் இருந்தா சொல்லுங்க, தலைவரே அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம், அக்செப்ட் பண்ணுங்க நீங்க தோத்துட்டீங்கன்றத அப்படின்னு சொல்லிடுங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது குமரி, ரிக்கி பாண்டிங் வந்து பேட்ல ஸ்ப்ரிங் வச்சதாலதான் இந்தியா தோத்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அத குட்டின்ற ஒருத்தன் ரெஃபரன்ஸ் வச்சு அடிச்சான், நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி கொக்கின்னு ஒருத்தர் இருக்கானே அவனா? இல்ல குட்டி ஏகே அண்ணான்னு ஒரு ஐடியில சுத்துவான். குட்டி அதான் நம்ம தான். நல்லா இருந்துச்சு அந்த ரெஃபரன்ஸ். எனக்கு திமுக ஸ்பேஸ்ல உட்கார்றப்பல சிரிப்பா வருது, கோபமா வருது. இல்ல இவங்க ஸ்டாலின் ஃபேமிலியில ஏதோ அந்த உட்கட்சியில அந்த ஃபேமிலிக்குள்ள ஏதோ பிரச்சனை போல. இவர் சபரீசனுக்கும் அவங்க ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா போட்டுருக்கு இப்போ எழுதியிருக்கான். ஜூனியர் கடன்ல இருப்ரோ, நீ பாரு. ஏன் வரதட்சணை கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? ஐயோ என்னத்தையாவது பேசாதீங்கடா டேய் தேவஸ்மி டேய். ஒண்ணு அவனை பேச விடுங்க, இல்ல நீங்க பேசுங்க. எவனா ஒருத்தர் பேசுடா, முழுக்க ஓடாதீங்கடா. இல்ல ஒண்ணும் இல்ல, கூல் நம்ம பசங்க ஜாலியாவே, நம்ம பசங்க தான் திட்டின, மத்தவங்க திட்டி இறக்கி விட்டுருப்பா. இல்ல இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலா சபரீசன் என்ன சொல்லியிருக்கான், விஜய் வேவ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, அதனால நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்தி அந்த மூத்த உறுப்பினர்கள்லாம் நிக்க வைக்காம புது கேண்டிடேட்டா போட்டு நம்ம இளம் ரத்தத்தை பாய்க்கணும். நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க வந்து சீனியர்ஸ் கோச்சிப்பாங்க என்னை தடுத்து நிறுத்திட்டீங்க. இப்ப வந்து என் மேல பழி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப ஏதோ பிரச்சனை போல. ஓகேவா? இப்ப இந்த ஜி ஸ்கொயர் பஞ்சாயத்து வந்திருக்கும் போல ஃபேமிலிக்குள்ள. பாருங்க, அவங்க பாட்டு வந்தாங்க, இப்ப நம்மளோட குடும்பத்தோட மொத்த வருமானமும் போச்சு, இல்ல வருமானமும் முதலிடமும் போயிடுச்சு, அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து போல. அப்ப வந்து பேச்சுவார்த்தை. ஓகேவா? அப்படி யாரா வந்து இந்த இளம் ரத்தங்கள் யாரா ஜெயிச்சுட்டா? அப்படி நம்மளதான் சொல்றாங்க. ஜெயிச்சிருக்கிறது எல்லாருமே சீனியர் தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல ப்ரோ, டிஎம்கே சைடுல இளம் ரத்தம் ஜெயிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் எடுத்துட்டு வரலாம் சொல்றேன். அதுதான் சொல்றேன். குமரியில ஜெயிச்சிருக்காங்க. 75 வயது ஏவாவேலு, 67 வயது சேகர் பாபு. என்னது இளம் ரத்தமா இவங்க?
சொல்லு ப்ரோ, 10வது படிக்கிறாங்கன்னு சொல்லு ப்ரோ. ஜெயிச்ச ஒரே இளைய ரத்தம் வந்து உதயண்ணா தான். அவருக்கும் 50 ஆயிடுச்சு. சுதநடி உண்மையாலுமே சுதநடி இல்லங்க அப்படி எனக்கு கிடையாது. என்ன தோணுதுன்னா இல்ல அப்படி கிடையாது. இன்னொரு எனக்கு விஷயம் என்ன என்னன்னா, தோணுதுன்னா சொல்றேன். அதான் நான் பேசிடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சபரீசனை வந்து தனி ஒருவன்ல வர இந்த அரவிந்த் சாமி மாதிரி முதல்ல அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. காமெடி பீஸ். ஏன் சொல்றேன்னா, முதல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் இவனுக்கு பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜிலே ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. இப்ப கூட பாருங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே கட்ட தெரியும். எந்த ஒரு அரசியல் தலைவரும் கருணாநிதி ஆட்சி நாங்க தர்றோம், ஓட்டு போடுங்கன்னு இது வரையும் கேட்டிருக்க மாட்டான். கருணாநிதி பையனே இது வரையும் கேட்டது கிடையாது. ஏன்னா கருணாநிதி ஆட்சியை தர்றோம், ஓட்டு போடுங்கன்னா யாரும் போட மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனாலதான் இவங்க அந்த கலைஞர்னு ஒரு பேரை ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி கேட்டாலும் போட மாட்டாங்க. இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப உனக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த சின்னதத்திய வந்து இளைய கலைஞர்னு ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கானுங்க. அதுவே ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. நீ அப்படியே அவனுக்கு ஒரு பேரை வச்சு கூப்பிட்டாலும் ஓட்டு போட மாட்டாங்க. ஃபெயிலியர் தான் அங்க. இதுல வேற சபரீசன்லாம் ஒரு ஆளுன்னு. ஆனா இன்னும் என்ன அப்படின்னா, அவன் நல்லா கொள்ளையடிச்சான். ஒண்ணும் கிடையாது. கட்டப்பல கொங்கு பெல்ட் சைடு உங்களுக்கு சோமனூர்ல இருந்து கரும்பம்பட்டி அந்த சர்க்கிள் ஆகட்டும், நிறைய பக்கம் இருக்கிற காடெல்லாம் எல்லாம் உங்களுக்கு அழிச்சு எல்லாம் பட்டால அந்த பேர் மாத்தி மாத்தி நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கான் இப்ப வரையும். இல்ல இன்னொன்னு ஆனா சொல்றேன். சட்டமன்றத்துல அண்ணன் பேசினதையுமே அதுவும் அப்படியே டவுன் ஆயிட்டு வருது. வாங்க போறவங்க கேள்வி எல்லாம் கெட்டப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல மதனே, அந்த இன்னொரு பாயிண்ட் வந்து கொங்கு ஈஸ்வரன் ஏன் கூட வச்சிருக்கீங்க, ஜாதி கட்சி ஏன் கூட வச்சிருக்கீங்க, அவரோட பிரச்சனை வந்தும் ஏன் அவரை தூக்கி வெளியே போடலாம். கொங்கு ஈஸ்வரன் தான் அவரோட பெரிய பார்ட்னரா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கொங்கு பெல்ட்ல. இதெல்லாம் பேசினா இதெல்லாம் திமுக காரனே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஜாதி கட்சி ஏன் இல்ல அது வந்து உண்மைதான். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டைம் அந்த கொங்கு இருக்காங்கல்ல அந்த கட்சிக்குமே அது சரியான ஒரு டேமேஜ். ஏன்னா எப்பயுமே அவங்க அதிமுக சைடோ இல்ல உங்களுக்கு திமுக சைடோ தாவுவாங்க. எப்பயுமே அந்த ஜாதி கட்சியில இருந்து உங்களுக்கு ஒரு ஆள் பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு திமுக நிப்பாங்க, இன்னொரு ஆள் கரெக்டா உங்களுக்கு அதிமுக நிப்பாங்க. ஏன் கரெக்டா அந்த மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்கணும். ஆளுங்கட்சியில அந்த பவர் இருக்கணும். இவங்க நினைக்கிறத கரெக்டா இருப்பாங்க, சாதிக்கணும். எல்லாம் அப்படி இருப்பாங்க. ஆனா இந்த டைம் அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்களுக்கு பவர் கிடையாதுங்க. சும்மா அவங்க சொல்லிக்கலாம். ஆனா பவர் இல்ல இந்த டைம். அவனுக்கு பயங்கர ஒரு அப்செட்ல இருக்கானுங்க. என்னடா நம்ம எப்பயுமே நாம இருப்போம். இந்த டைம் எதுவுமே இல்லாம இருக்கேன்னு மறைமுகமா தாவேக்காக்குள்ள வந்து ஜாயிண்ட் ஆகறதுக்கு குக்கி கரெக்டா அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம அண்ணன் வந்து இன்னும் பாயிண்ட் தரல. பேசாம ஒரே உட்காருன்ட்டாரு. ஒரு சீட்டு பொள்ளாச்சியில வாங்கியிருக்கானே, அது யூஸ்லெஸ் சீட்டு. அங்க வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தனி வருஷம் வாங்க இல்ல முடியல. ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஆளுகளோட சப்போர்ட்ல தான் சபரீசன் வந்து இந்த ஏரியா சைடு இருக்கிற அத்தனை காடுகரையும் வளைச்சு போட்டு பெரம்போக்கு இடத்தெல்லாம் பட்டால பேர் மாத்தி விட்டு எல்லாம் சம்பாரிச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப கடப்ப யார் பேசுனது சட்டமன்றத்துல? கடப்ப கடப்ப பேர் என்னங்க? வேலுமணின்னு நினைக்கிறேன். அந்த சைட்டு பாத்தீங்கன்னா, அந்த சைட்ல உங்களுக்கு ஒரு சென்ட் வந்து அங்க 12 lakhs வரும். கார்னர் சைட்டு. ஏங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லைங்களா? அவனும் நான் கரெக்ட்டா அப்ப கால் பண்ணியிருந்தோம். கால் பண்ணதுக்கு கார்னர் சைட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 12.5 லட்சம் ரூபா. ஆனா ஜி ஸ்கொயர் இருக்கான் பாத்தீங்களா? அவன் அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க வெறும் 4 lakhs தான். நார்மல் சைட்டே. இவனுங்க வேலையே அதுதான். ரேட்ட ஏத்தி மக்கள் தலையில கட்டப்பன மொளகாய அரைச்சு சம்பாரிச்சுருவானுங்க நல்லா. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமேலு மக்கள் வந்து உங்களுக்கு ஏமாளி ஆயிருவாங்க. அது பின்னாடி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேசிட்டு நான் வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. குமரி அண்ணன் இல்ல இந்த சபரீசன் எவ்வளவு அரவிந்த் சாமின்னு சொன்னானே, அரவிந்த் சாமி எல்லாம் கிடையாது, அரவேக்காடு சாமி அவன். அவர் அப்படி பாக்காதீங்கன்னு சொன்னாரு. ஏய் இல்லடா கரெக்டா இல்லடா பழனிதி. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவனுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வைக்காம அவர் ஸ்டாலின் வந்து அவர் ஒரு வழி நடத்திருந்தாரு, ஈஸியாவே இவனுக்கு ஜெயிச்சிருப்பானுங்க போராடம். அந்த ஆள் தான் சொல்லியிருக்காரு மூத்த உறுப்பினர்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க ஏதாவது ஜெயிச்சு வந்திருக்காங்க. இவரே கேண்டிடேட் செலக்ட் பண்ணி போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆக்சுவலா இன்னைக்கு ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் தான் பிரேக் பண்ணியிருந்தான். இவனுக்கு என்னன்னா, இல்ல குமரி ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு அந்த
இல்ல அவனுங்க அந்த கேண்டிடேட் இருக்காங்கல்ல அந்த பேச செலெக்ஷன்ல வந்ததை ஃபார் முடிச்சிருங்க. எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆள் பேர் சொல்றேன், அதை கேட்டீங்கன்னா சிரிப்பு வரும். இந்த தமிழன் பிரசன்னான்னு இருப்பான், இவனை எல்லாம் கேண்டிடேட்டை போட்டா என் அந்த தலைவனை தேர்தலில் பத்தி யார் எனக்கு ஜெயிப்பா தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் டிபேட்ல ஏதாச்சும் இவன் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே உட்காருவான். அதுக்கப்புறம் நான் ஏன் சிரிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியுங்குவான். கேண்டிடேட் செலெக்ஷன்லயே ஃபெயிலியர், இதுவே தெரியாம வந்து கம்பு சுத்திட்டு தோத்துருக்கானுங்க. இல்ல அவன் அங்க போய் டிபேட் பண்றான்னா அடப்பேடக்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் அவன் டிபேட்ல போயிட்டு. அவன் அவ்வளவுதான். இல்லடா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு ஒரு தொகுதிக்கு 3 கேண்டிடேட் செலக்ட் பண்ணி 3 பேர்ல வந்து யார் ரேட்டிங் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் லெவல் ரேட்டிங் பண்ணிருக்கானுங்க. அதுல தேர்ட்ல இருக்கவன் நேம் ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கும் செகண்ட்ல இருக்கவன் நேம் ஃபர்ஸ்ட்ல வர்றதுக்கும் கூப்பிட்டு பேரம் பேசி அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு தப்பான லிஸ்ட் கொடுத்தது சபரிசன். சபரிசன் கீழே ஒர்க் பண்ணாங்க. நீங்க அதனாலதான் அந்த பெண் நிறுவனத்தை கலைச்சிட்டு நீங்க ஒரு சில வேலைகள்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஆனா வந்துகிட்டு என்னென்ன புளுத்துறாங்கடா உட்காந்துக்கிட்டு. சரி, அவனுங்க ஸ்ட்ராட்டஜி, அவனுங்க எப்படி ஜெயிச்சானு தோத்தானுங்க போட்டோம். இன்னைக்கு உட்கார்ந்து கம்பு சுத்துறீங்கல்ல அந்த ஏர்போர்ட்டுக்கு. ஐயா, அந்த வில்லிஞ்சம் போர்ட்டை பத்தி கொஞ்சம் தயவு செஞ்சு பேசுங்க. ஏன் வந்து அதுக்கு கேரளாக்கு தத்து கொடுத்தீங்க? அதனால உங்களுக்கு கிடைச்ச வருமானம் என்ன? அன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டேட்டோட முன்னேற்றம் உங்களுக்கு தெரியலையா? ஒரு இயற்கை வளத்தை வந்து நாசமாக்குற மாதிரி ஒரு போட்டோ கொண்டு வர்றதுக்கு கொடி பிடிக்கிற நீங்க எல்லாரும் இயற்கையா நமக்கு ஒரு அமைப்பை கொடுத்துருக்கும் போது அதை ஏன் பயன்படுத்திக்க நீங்க எல்லாம் முன்ன வரல? ஏன் அன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் குரல் கொடுக்காம இருந்தீங்க? அதை மட்டும் சொல்லுங்க தயவு செஞ்சு. இதே ஒரு போர்ட் ஹார்பர் ஓகேவா, 450 கோடி வருமானம் வருதுறான். கிட்டத்தட்ட ப்ரொஜெக்ஷனா பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 8 மந்த்ல 450 crores ரெவன்யூ வந்து ப்ராஃபிட் ரெவன்யூ ஓகேவா. 1 இயர்ல பார்த்தோன்னா 670 crores. நீ அதே ஃபினான்ஷியல் இயர் 25-26ல பார்த்தேன்னா ஒரு நம்ம நம்ம ஸ்டேட்ல இருக்க ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் ஓகே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 90 கோடி தான் வருமானம் வருது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹார்பர்ல 4 மடங்கு வருமானம், 4 இல்ல 5-6 மடங்கு வருமானம் அதிகமா வருது. அதை தூக்கி கொடுக்கும் போது என்ன மூடிட்டு இருந்தீங்களா உட்காந்துட்டு? அன்னைக்கெல்லாம் தெரியலையா ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் பாதிக்கப்படுது? இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? விவசாயிகள் பாதிக்கப்படாம, இயற்கை வளம் வந்து பாதிக்கப்படாம ஒரு இடத்த சூஸ் பண்ணி நாங்க கெட்ட போறோம் தான் சொல்லிட்டாங்க. ஐயோ உட்கார்ந்துகிட்டு லப 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 லபான்னு அதை தெரியுமா இதை தெரியுமா அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. இல்ல குமரி, என்ன உனக்கு என்னன்னா இவனுக்கு உண்மையாலுமே எதுவும் தெரியல, ஸ்ட்ராட்டஜியும் இல்ல, அவுடேட்டடா இருக்கானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சொல்றேன். ஸ்ட்ராட்டஜி நானு இல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி இல்ல ப்ரோ, அதான் காமன் சென்ஸ் இல்ல. ஸ்ட்ராட்டஜி இல்ல, காமன் சென்ஸ் இல்ல, அவ்வளவுதான். சிம்பிளா எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி அளவுலமா காமன் சென்ஸே இல்லை இவனுங்களுக்கு. அஞ்சறிவு ஜீவனுக்கு எப்படி இருக்கும் எந்த காமன் சென்ஸ்? நாலேஜும் கிடையாது. அதான் இப்போ டிஎம்கே எல்லாரும் கீழே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஸ்பேஸ் போட்டா வில்லிஞ்சம்மை பத்தி பேசுங்க. அதை பத்தி பேசி அதோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களை பத்தி குறை சொல்லுங்க. இல்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம டேய் தான் இன்னொன்றா, அந்த சின்னதத்தி இல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் மச்சான், போட்டுட்டு வீட்டுல உட்காந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி உங்களுக்கு கட்டப்ப மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் சட்டமன்றத்துல இருந்து கட்டவங்களுக்கு பேசுவான். நீங்க நல்லா நீங்க கட்டப்ப பாருங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவ் போடுறானா வீட்டுல உட்காந்து அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டா யாரு யாரு கரெக்டா மச்சானா அவங்க கிட்ட தர்றது, அந்த பேப்பர்ல வாங்கிட்டு இதை படிச்சுட்டு அங்க போய் நீ அங்க போய் பேசணுன்றது, வந்து அப்படியே ஒப்பிச்சுட்டு போறது. நமக்கே வெட்ட வெளிச்சமா ஒன்னும் இன்னொன்றா, திறமையும் இல்ல, ஒரே ஒர்க் இல்ல, ஒரே ஒரு என்ன விஷயம் சொல்றது இதுக்கு மேல? மதன், கேக்குதாடா? இல்ல நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த 2 நாளா 3-4 நாள் முன்னாடி டிஃபரெண்ட் லேபிள்டு பர்சன்ஸ்க்காக ஒரு ஸ்பேஸ் போட்டு இந்த மினிஸ்ட்ரி வந்து சிஎம் கீழே இருக்க அவர் என்ன பண்றாருன்னு கேட்டானுங்க. லாஸ்ட் அந்த 5 வருஷமா அந்த மினிஸ்ட்ரி வந்து ஐயா ஸ்டாலின் கீழே தான் இருந்துச்சு. நீங்க என்ன புடுங்குனீங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னமோ உட்காந்து கதவு பேசிட்டு இருந்தானுங்க. அது அது தெரியுமா, ரிசர்ச் தெரியுமா, அது தெரியுமா, இதை தெரியுமான்னு பெரிய அந்த இன்டெலெக்சுவல் புளுத்தின்னு ப்ரோ நீங்க டிஎம்கேல பேசுற பேச்ச பண்ணாங்களே, ஏன் ஸ்டாலின் எழுந்து டிஎம்கே பேசல? ஆட்சியில தான் அவங்களுக்கு ஸ்டாலின் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணாத டிஎம்கே ஆட்சியில தானே அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. என்ன ஏதோ ஓல்டு பண்ணாங்க? கின்னஸ் ஏதோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப் என்ன? எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீல் சேர்ல உட்காந்து ஏமாத்திட்டு போவாங்க. ஓ
அந்த அதான் கிரிக்கெட் அதான் ஐயோ அந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் விளையாடி ஜெயிச்சது. சமாச்சாரம்லாம் அல்டிமேட்டியா ஆமா சாமி. சிவப்பு அது கலர் வேற வேற அப்பா கப்பு. கிட்ட ஒரு கப்பு சிவப்பு பிள்ளைகிட்ட ஒரு கலர் கப்பு கப்பு நீங்க அப்பாட்ட ஒரு கப்பு. மறந்துடக்கூடாது. என்னைக்கும் பிசிசி அந்த கலர்ல எல்லாம் கொடுத்ததே இல்லை கப்பு. சிவப்பு கலர் கப்புன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த கேனையனுங்க தான் இன்னைக்கு வந்து ஐயா ஆட்சி எப்படி நடத்தணும் தெரியுமா, அரசியல் என்ன தெரியுமா, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியுமா இவனுக்கு கிளாஸ் எடுக்கிறானுங்க. இல்ல டேய் குமாரி, இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா, அப்போ உதய அண்ணா தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். வேர்ல்டு கப் எப்படி இருக்குன்னு தெரியுமாடா அதான் வேர்ல்டு கப் உனக்கு? எப்படி இருக்கும்னு ஏய் தெரியாத சுதனே, ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவனுக்கு ஸ்டாலினே லெக் ஸ்பின்னர் நம்பிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கிட்ட போய் என்ன பேசுவ நீ? அது ஆமா. காசியப்பா பாத்திரங்கள்ல கப்ப வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் பிசிசி ஐசிசி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு உண்மையிலே புரியல. அதான் ரைட்டுங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்துட்டு ஒரு வேர்ல்டு கப் எப்படி இருக்குன்னு கூட தெரியாம பண்றாங்க. இந்த கபடி மேட்ச் எங்களுக்கெல்லாம் கொடுக்குற கார் ரேஸ்ல தான் அக்கறை. லோக்கல் கபடி ஏய் மச்சான் டோர்னமெண்ட்ல கூட இன்னொன்னு கப் என்னடா எடுத்துட்டு இது, வந்திருக்காங்க. ஏய் இல்லடா எவனோ ஒருத்தன் எழுதியிருந்தான்டா இந்த மாதிரி ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது 2 நாளைக்காக ஒரு 100-150 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்தினாருல, அது இந்த காருக்காக பேசியிருந்தானுங்க. யாரெல்லாம் வந்து முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர்கள்ல கார் கொடுக்குறாங்க 2 லட்ச ரூபா அதுக்கான ஒதுக்கீடு பண்றாங்கன்னு சொல்லும்போது, சரி 1,75,000 வந்து மெயின்டெனன்ஸ்க்கு, 25 வந்து அவங்க அசிஸ்டன்ட்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. காலி உட்கார்ந்து அதுக்கு நாங்க அப்படியே தமிழ்நாடு வந்து ரெவன்யூ டெபிசிட்டா இல்ல பினான்சியலா ரொம்ப பின்தங்கி இருக்க, நிதி நெருக்கடியில இருக்கு, நிதி நெருக்கடியில இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இதை வந்து மறுக்கிறோம், எங்களுக்கு இது வேணாம், இது தேவையில்லாதுன்னு சொன்னீங்க. இதெல்லாம் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியலையா இந்த விளக்கணமயம்லாம்? இல்ல 3 வீடை வச்சுக்கிட்டு 4ஆவதா ஒரு அரசு பங்களா கேட்டுக்கிட்டு அங்க வந்து அங்க இருக்க உதவியாளர்களுக்கு அதை விடு சம்பளம். அது விடு அது விடு அது புரோட்டோகாலியா, அதை விட்டுரு. புரோட்டோகால் இருக்கு இல்ல மச்சி, இது உனக்கு கொடுக்குறாங்கன்னா இதை கிரிட்டிசைஸ், உனக்கு அக்கறை இருக்குல்ல, நிதி நிலைமை தமிழ்நாட்டோட நிதி நிலைமையில உனக்கு அக்கறை இருக்குன்னா நீ இதை கொடுத்துருக்கலாமே. 3 வீடு இருக்கு அவங்க கிட்ட, எதுக்கு ஒரு 4ஆவது வீடு, எதுக்கு 5 பேருக்கு அரசு சம்பளம்? குமரி என்ன 3 வீடுன்ற வேற வீடெல்லாம் எனக்கு போதும். நான் நினைவு அந்த வீட்டுல வேடா கொடுங்க. கேஸ் ஆயிருந்தா டேய், 4 நாள் பேசிட்டு அடுத்த கட்டத்துக்கு போலான்னு பார்த்தா நீங்க வந்து இதுலயே உட்காருன்றீங்கல்ல. யாருக்காக கார் ரேஸ் நடத்துறாருன்னு ஊர் உலகத்துக்கு அது சீப்பா அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும், தூக்கி அடிச்சிடணும் அதெல்லாம். ஓஸ்டுக்கோ முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கோங்க. யாருக்கு முன்ஜாமீன்? ஆமா ஆமா அது கரெக்ட் தான். முன்ஜாமீன் வந்து மச்சான் ஏங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சட்டசபையில நம்ம சிடிஆர் அண்ணனே போட்டு பொழந்துட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் அது ஒரு பிரச்சனை இல்ல. சிடிஆர் வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் கொஞ்சம் சட்டிலா தான் அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா உள்ள போயிட்டு ஒரு வார்த்தை தானே சொல்றாரு, மொத்த பேர் கதறானுங்களா திமுக. அன்னைக்கு வெடி வைத்த மாதிரி வச்சிருப்பான்னு நினைக்கலாம். அவர் வந்து கோபப்படுறதெல்லாம் இல்லைங்க, சும்மா சைலண்டா பேசுறாரு, சாந்தமா சொல்றாரு, ஐயத்தக்கான்னு குதிக்கிறாங்க. ராகுல் தாத்தா மாதிரி வருமா உள்ள பார்த்தல பெர்ஃபார்மன்ஸ், ராகுல் தாத்தா பெர்ஃபார்மன்ஸ் பப்ளிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு திமுக காரன் மயக்கம் போட்டு உழவ போறான், பிபி வந்து இப்ப இருக்கு உங்களுக்கு. இல்ல அப்படி இல்ல, இந்த காமெடி வரும் இல்ல இல்ல குமரி பிரதர், எனக்கு அந்த காமெடி தான் கரெக்டா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இருங்கடா என் பெரிய பையன் சட்டி போட்டு பெரிய பையன் ஆய் போயிட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலி சொல்லலாம். இல்ல அவங்க ப்ரூவ் பண்றாங்கல்லம்மா, அதாவது இப்போ எல்லாரையும் பிக் அடிச்சு தூக்கி விடுறாங்கல்ல, பாருங்க நாங்க எப்படி சண்டை போடுறோம் பாத்தியா, எனக்கு கையோடு மச்சான் யாரும் பிடிக்கலடா, நீ அதெல்லாம் குச்சிக்கிட்டு இருக்க கையோடுன்னு. எனக்கு இல்ல செந்தில அதை விட இவன் நினைச்சாதான் பாவமா இருக்கு, அவன் நினைச்சாதான் தம்பி அங்க போற தம்பி அந்த பக்கம் போறான் இந்த பக்கம் போறான் மாத்தி போய் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். செந்திலன் அதை விட நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணுன்னு பார்த்தா எனக்கு பைக் வருது அப்படியே பேக் பாருங்க. அவுட் ஆஃப் போக்கஸ்ல ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற உட்காந்து கை காட்டி நாங்கெல்லாம் போய் ஜூம் பண்ணி பாருங்க, ஜூம் பண்ணி பார்த்துட்டு வந்து சிரிப்பு வந்துச்சு. அவனுக்கு அது பக்கத்துல எதுக்கு கட்டம் போடு, நீங்க உட்காந்துட்டே கையாட்டுற யாரு நம்ம ஸ்னேக் பாபு.
ஆனா எதுக்குமே பிரச்சனையே இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி வந்துட்டு போயிடணும் சட்டமன்றத்துக்கு. ஏங்க அந்த ஆளு நம்ம 3 நேரமும் பொங்கல் மட்டும்தான் சாப்பிடுற மாதிரி தூங்கி தூங்கி எந்திரிக்கிறாங்க அந்த ஆளு. சத்தியமா இல்ல இல்ல சொல்றேன். வர்றான், அவர் கண்ணை அவர் சொருகிட்டு தேவையான போகுது, அளவுக்கு ஆல்ரெடி உட்காடுறான். பேசிக்கிட்டாப்ல, அதனால இதுக்கப்புறம் பேச மாட்டாரு ஆயிரத்தி ஒரு அவர் மனுஷன் தொகுதி தூங்குறது வேலையா குத்தமாங்க. பிஸியா இருக்கு. நிம்மதி எங்க இருக்கோ தொகுதி அங்கதான் வேலையில தூங்க பிஸி. முடியும். டேய் மச்சான், இன்னொன்னு இந்த கிஷோர் கேசாமி எதை பார்த்து ட்ரிகர் ஆயிட்டான்? ஸ்டூபிட் கால் அழுவுறான் உட்காந்து. அவனதான் என்னது? அவன் ஒரு நம்ம காரணம் பசங்க வாங்கி ரொம்ப சாப்பிட்டுப்பாங்க, அடிச்சிருக்காங்க அவன் இன்னைக்கு. பொழப்புல மண்ணெல்லி போட்டீங்க. அவன் என்ன பிளாக் பண்ணிட்டான் வீணா போன